பி அடுத்த மாசம் எனக்கு பர்த்டே, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? பர்த்டே உனக்கு என்ன வேணும்னு கேளு, அந்த கடலு அதை வாங்கி கொடுக்குறேன். அப்படி இல்லைன்னு சொன்னா அந்த கடல் மேல உள்ள பாலத்தை வாங்கி கொடுக்குறேன். அதுவும் வேணான்னா மேல உள்ள நட்சத்திரத்தை உருக்கி அப்படியே உனக்கு சங்கிலி பி, செஞ்சு தரேன். எனக்கு அதெல்லாம் வேணாம். அப்புறம் ஒரு நெக்லஸ் வாங்கி தரீங்களா? ப்ளீஸ் நெக்லஸ் ப்ளீஸ் நெக்லஸ் ப்ளீஸ். நல்லா மாட்டிக்கிட்டேன். சரி வாங்கி கொடுத்துடலாம். நெக்லஸ் தானே, உடனே வாங்கி கொடுத்துடலாம். கல் வச்சதா கல் வைக்காததா? கல்லு வச்சுது வேணும். கல் வச்சது. ஓகே குட். ஃபோன் ஃப்ரெண்டு 1 மினிட். ஹலோ அண்ணே. இல்லை நான் கட்டிடுறேண்ணே, உங்களுக்கு கண்டிப்பாக கட்டிடுறேண்ணே. சரிண்ணே. இல்லை இந்த இந்த மாதம் அசலும் முதலும் கண்டிப்பாக கட்டிடுறேண்ணே. இல்லைண்ணே அப்படிலாம் செஞ்சிடாதீங்கண்ணே, மன்னிச்சிருங்கண்ணே. கண்டிப்பாக ஃபோன் எடுக்கிறேண்ணே. ஓகேண்ணே, சரிண்ணே, கட்டிடுறேண்ணே. இவளுக்கு விளங்கியிருக்குமா பில்டப்பு. ஹலோ காசா கொடுத்துடலாமே. உனக்கு எவ்வளோ வேணும் சொல்லு, உனக்காக கொடுக்காம. ஓகே 1000 வெள்ளி தானே, 2000 வெள்ளியாக வாங்கிக்க. ஓகே, உனக்கு தெரியல என்னை பற்றி, கேட்டோன்னே அள்ளி அப்படி கொடுப்பேன்னு. ஓகே சரி வாங்கிக்க. ஓகே, நட்புக்காக உயிரை கொடுப்பேன்னு தெரியும்ல. பாய். யாரு பி ஃபோன்ல? ஃப்ரெண்டு அவசரமாக 2000 வெள்ளி வேணுமா? உனக்கு தான் தெரியும்ல, நான் கேட்டோன்னே அப்படியே அள்ளி அள்ளி கொடுத்துக்கிட்டே இருப்பேன். சரி இந்த நெக்லஸ் கண்டிப்பாக நெக்லஸ் வாங்கி கொடுக்குறேன். சரி இந்த கல் வச்சு தான் கல் வைக்காதா? கல்லு வச்சது தான் கேட்டல. சோப்பு கல்லா கருப்பு கல்லா? ஏதாச்சும் ஒண்ணு. இந்த கல்லை வச்சிடலாமா? ஐயோ இவனா? போச்சு போ. டேய் எங்கே இந்த பக்கம்? அது சும்மா ஒன்று பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். நீ காரணம் இல்லாமல் வரமாட்ட, சொல்லி சீக்கிரம் வேலை இருக்கு. என்ன ஜிலா நம்ம நட்பை இப்படி கொச்சப்படுத்துகிற? உனக்கு ஒரு லஞ்ச் வாங்கி கொடுக்கலான்னு வந்தேன். உன்னை பற்றி எனக்கு நல்லா தெரியும் சிவா, நிறைய வேலை இருக்கு. உனக்கு என்ன வேணும் சொல்லி சீக்கிரம். ஜிலா எனக்கு கொஞ்சம் காசு பிஞ்சாம வேணும். காசா? அதான் நான் பார்த்தேன், எலிய அம்மனமாக ஓடுதுன்னு. எவ்வளோ வேணும்? அது ரொம்ப இல்லை, நான் என்ன ரொம்பவா கேட்க போகிறேன். ஒரு 1000 வெள்ளி. கொஞ்சம் குறைவாக இருக்குது, பரவாயில்லையா? சரி நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். 100 வெள்ளி தானே, அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இந்தா. டேய் என்னடா வரும் 50 வெள்ளி கொடுக்குற? இவ்வளவுதான் இருக்கு என்கிட்ட. நான் என்ன நோட்டை அடிக்கிறேன்? போன வாரம் வந்து 500 வெள்ளி கேட்டேன், இந்த வாரம் வந்து 1000 வெள்ளி கேட்குறேன். பொதுவாக பேசிட்டா பாஸ்க்கு விளங்கிட போதும். டேய் பாருடா, இல்லைன்னா பாஸ்டாச்சும் கேள. போன வாரம் வாங்கி கொடுத்தேன் தெரியுமா 500 வெள்ளி, அந்த ஆள்கிட்ட தான் வாங்கினேன். இது வரைக்கும் கேட்டுட்டு இருக்கான் காசுங்க காசுங்கன்னு. உனக்கு தெரியுமா இங்க நான் ஃப்ரீயா வேலை செஞ்சுட்டு இருக்கேன். ஏன்னா அவ்வளோ காசு உனக்கு தான் போய்கிட்டு இருக்கு. இன்னொரு தடவை கேட்டு பாருடா. வேலை போயிடும், பரவாயில்லையா? கொடுத்துறேன்டா. என்கிட்ட இவ்வளோதான் இருக்கு, வேணும்னா வச்சுக்கோ, எல்லாரையும் திருப்பி கொடு. இல்லை நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். எதுக்கும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருடா. அதெல்லாம் முடியாது, நீ கிளம்பு சிவா, வேலை நிறைய இருக்கு. சரி சாப்பிட வரல? ஒன்றும் வேணாம், உன் வேலையை மட்டும் நீ பாரு. ஓகே சிவா, ஒன்று சொல்கிறேன் நல்லா கேட்டுக்கோ. பொம்பளைங்கனால தெருவுக்கு வர போகிற நீ. டேய் நீ என்ன ஆன்டிபயோட்டிக் நினச்சியா? நான் பொம்பளைங்களாம் நம்ப மாட்டேன், வெறும் பொண்ணுங்க தான். எல்லாம் ஒன்று தான், போ. யார்கிட்ட கேட்குறது? 50 வெள்ளி தான் இருக்கு, பத்தாத. நெக்லஸ் இப்படி தான் வாங்குறது. ஜில்லா எதுக்கும் ஒரு தடவை ட்ரை பண்ணேன். இன்னும் போலியா நீ? எங்க அந்த இரும்பு? சரி நான் கிளம்புறேன். 1000 வெள்ளி கேட்டா இரும்புலாம் தூக்குறேன். மகேஷ், அப்பா இங்க வா. என்னப்பா? காலேஜுக்கு மணி ஆகல,
செடிக்கெல்லாம் தண்ணி அடிச்சிட்டு இருக்க. இந்த வேலையெல்லாம் உங்க அம்மா செய்யட்டும், உடம்பாவது குறையும். நீ போய் கிளம்பு போ. அம்மாவை கிண்டல் பண்ணாட்டி உங்களுக்கு தூக்கமே வராதுப்பா. உங்க அம்மாவை தானே கிண்டல் பண்ண, வேற ஆள் இல்லைல்ல. போ போ, மணியாவது போ. பா, ஆ, உங்கள்கிட்ட ஒரு விஷயம் கேட்கணும். என்னது? சரி, எப்படி இப்படி இதே மாதிரி ஸ்லீமா மெயின்டைன் பண்றீங்க? என்ன ரகசியம்? உங்க அம்மா கேட்டே நான் சொல்லல, நீ கேட்டு தான் சொல்ல போறேனா? போ போ. ஐயோ பா, என்னது இன்னும்? என்ன ஒன்று சொல்லணும். சீக்கிரம் சொல்லு. இதோ இந்த வெள்ளை முடியெல்லாம் இருக்குல்ல, ஆ. டாய் போட்டிங்கன்னா என் காலேஜ் கூட்டிட்டு போயிட்டு என் பாய் ஃப்ரெண்ட் நானே இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சிருவேன். அடி மக்கள், போ போ. என்ன பேச்சு பேசுது பாரு இந்த புள்ள. பிள்ளைங்களை காலேஜுக்கு அனுப்புனா பாய் ஃப்ரெண்டை பற்றி பேசுதுங்க. நானு குண்டு, நீங்க ரொம்ப ஸ்லிம். எவ்வளவு நாளா இப்படி கங்கனை கட்டிக்கிட்டு இருக்கீங்க என்ன இப்படி சொல்லணும்னு, குண்டு குண்டுன்னு. நான் இப்ப சொல்றேன் கேட்டுக்கோங்க. இன்னைக்கு ஒரு நாள் முழுதும் சாப்பாடு கட் கட். இன்னைக்கு ஒரு நாள் தப்பிச்சுண்டா சாமி. கா வட்டி கேஸ் எங்கக்கா? இல்லையா, பையனுக்கு இன்னும் வேலை எல்லாம் இருக்கு. நான் கொஞ்ச நாள் கொடுத்துட்றேன், உனக்கு வேலையும் கிடைச்சிடும். கொஞ்ச நாள்னா எவ்வளோ நாள்? வேலை கிடைச்சிடனே. உங்கள் பையனுக்கு எப்போ தான் வேலை கிடச்சிருக்கு? என்ன செய்யறது, கஷ்ட காலம், கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. அப்படி தான் மாதக்கணக்காக சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, ஆனால் கொடுத்த பாடு கிடையாது. அவன் வரட்டும், நான் பேசுகிறேன் அவன்கிட்ட. 2 வாரம் தான் டைம் உங்களுக்கு. சரி, 2 வாரத்தில் கொடுக்கல, வீட்டில் உள்ள ஜமானை தூக்கிட்டு போய்கிட்டே இருப்போம். அப்போ வந்து காலை பிடிச்சி கையை பிடிச்சி அழுவாதீங்க. அண்ணா அண்ணா அப்பெல்லாம் செஞ்சிடாதீங்கண்ணே. சும்மா வெட்டி பேச்செல்லாம் பேசிக்கிட்டு இருக்காதீங்க. மாதக்கணக்காக இதான் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, ஆனால் கொடுத்த பாடு கிடையாது. இல்லைண்ணா நான் அண்ணன் வந்தால் சொல்கிறேன், அப்பெல்லாம் எதாவது செஞ்சிடாதீங்கண்ணே. ஒன்னனை இல்லாட்டி எனக்கு ஃபோனாவது பண்ண சொல்லுங்கள். சொல்கிறேண்ணே, அண்ணன் இப்போ வேலை தேடிட்டு இருக்காரு, நான் கிடச்சிருண்ணே. கிளம்பலாம். மகேஷ், நம்ம எல்லாரும் செமஸ்டர் பரீட்சையை முடிச்சாச்சு. நானும் பவனியும் வெளியூரில் படிக்க அப்ளை பண்ணியிருக்கோம். நீயும் வாளா. நீ வேற நான் வேற பிரிஷிலா. நான் எதுவாக இருந்தாலும் எங்கள் அப்பாட்ட தான் ஷேர் பண்ணுவேன். எனக்கு எல்லாமே எங்கள் அப்பா தான். நம்ம படிக்க தானே போகிறோம், ஊர் சுத்தவ போகிறோம், எதுக்கு உங்கள் அப்பாட்ட கேட்டுப்பாரு. நான் கேட்டு பார்க்குறேன், கண்டிப்பாக கேட்டு பார்க்குறேன். எங்கள் அப்பாவோட முடிவு தான் என் முடிவும். ஏமா சோகமாக இருக்கீங்க? இல்லையா, வட்டிக்காரனுங்க வந்தானுங்க ஐயா. வந்து கண்ணா பின்னான்னு கத்திட்டு போகிறானுங்க ஐயா. இன்னும் 2 வாரத்துக்குள்ளே காசு கொடுக்கலன்னா வீட்டில் உள்ள பொருள் எல்லாம் தூக்கி வெளியே போட்டுருவானுங்களாம். இவனுங்களா? அண்ணா 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 கொஞ்சம் பொறுமையா இருண்ணே. கோவப்பட்டு எந்த பிரயோஜனமும் இல்லை. அப்பா அவனை கடனை நம்ம தானே அடைச்சாகணும். கவலைப்படாதீங்கம்மா. சரியா? நான் இங்கே இருந்தால் வேலை கிடைக்காது. நான் டவுனுக்கு போய் வேலை தர்றேம்மா. சரியா? அங்கே கண்டிப்பாக ஏதாவது வேலை கிடைக்குமா? சரியாம்மா? அப்பா விட்டுட்டு போன கடனை எல்லாமே நான் அடைக்கிறேம்மா. சரியாம்மா? நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்கம்மா. மிஸ்டர் ராமன். எஸ் பாஸ். நம்மளோட அந்த 2 புது லோரியும் எப்போ வருது? அநேகமாக வித்தின் 2 வீக்ஸ் வந்துடும் பாஸ். 2 வீக்ஸா? பாஸ், ஒரு முக்கியமான விஷயம். நம்ம கம்பெனி சம்மந்தப்பட்ட டெண்டர்லாம் அனுப்பியாச்சு. ஒரு தடவை நீங்கள் கால் பண்ணி பேசிட்டீங்கன்னா இந்த வருஷமும் நம்மளுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த வாட்டி நிறைய புது புது கம்பெனி டெண்டர் அனுப்பியிருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன். ஸோ நிறைய கம்பெனி போட்டிக்கு வருது. நான் பார்த்துக்கிறேன். இது ராஜ் ஓட்டுற லோரி தானே? ஆமாம் பாஸ். நேற்று ராத்திரியே தாய்லாந்து போயிருக்கணுமே. பாஸ், அது வந்து நம்ம ராஜுக்கு கொஞ்ச நாளாக உடம்பு முடியல. நீங்கள் என்ன பண்ணுங்க, ராஜை கூப்பிட்டு ஒரு 3 மாதம் சம்பளத்தை கையில் கொடுத்துட்டு வேலையை விட்டு தூக்கி. பாஸ், ஏற்கனவே நிறையா லீவ் எடுத்துருக்காரு. ரைட்? எஸ் பாஸ். இங்கே பாருங்கள் ராமன், நாம் இங்கே பிஸ்னஸ் செய்கிறோம், சத்திரம் நடத்தலை. பாஸ், நான் என்ன சொல்ல வரேன்னா, சொல்கிறத மட்டும் செய்யுங்க. ஒரு விஷயத்தை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. நமக்கு லாபம் கொடுக்குறதுனா எதையும் பக்கத்தில் வச்சுக்கலாம், தப்பு இல்லை. ஆனால் லாபம் இல்லைன்னு தெரிஞ்சுன்னு வச்சுக்கோங்க, தூக்கி போட்டு அடுத்த வேலையை பார்த்துட்டு போய்கிட்டே இருக்கணும்.
இதான் உலகம். Do as I say. சொல்லுங்கம்மா. இல்லைம்மா வேலை தேடிக்கிட்டு இருக்குமா? இல்லைம்மா கிடச்சிரும். ஆமாம்மா கவலைப்படாதீங்க, கண்டிப்பாக வேலை கிடச்சிரும்மா, நம்பிக்கை இருக்குது. சரிம்மா வச்சிடறேம்மா. ஓகேம்மா. காசு பிரச்சனையே எக்கச்சக்கமான பிரச்சனையாக இருக்குது. வெளியே கொஞ்சம் காசா நீ வாங்கியிருக்க? என்ன செய்யறது, வட்டி காசுல கட்டிட்டியா இல்லையா? இன்னும் இல்லை, அதுதான் பெரிய பிரச்சனையே. டே கெட்டு போச்சுடா நாடு. தண்ணியை போட்டு நடுவில் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கானுங்க. டான்ஸா? எங்க? இதோ. ஏய் டான்ஸ் இல்லப்பா, வலுப்பு. ஆமாண்டா, பாட்டு பாவம் இருக்குடா. ஏய் பில்லா, ஜில்லா, இவனை பார்த்தா நம்ம மாணிக்குமார்ல? எந்த மாணிக்கம்? அதான்ப்பா நம்ம ஸ்கூல்ல ஒண்ணா படிச்சானே அவன். அவனா அவன்? ஆமா. இவ்வளவு குண்டா இருக்கான்? ரொம்ப சந்தோஷம் போல இருக்கு. சந்தோஷமா? அப்பயே இந்த ஆட்டம் ஆடிட்டு இருக்காங்க. அதாவது என்னன்னா, இவனுக்கு சின்ன வயசுல இருந்து டான்ஸ் ஆட பிடிக்கும். ஆடிக்கிட்டு இருக்கு. சிவா என்ன பண்ற? இரும்பு கொடுப்போயா? அது வேலைக்கு ஆகாது, இத தூக்கி மாட்டு. சரி இப்படி பிடிக்க இப்படி. 1 2 ஓடு. நீ எப்ப ஆடுற? இல்ல அவன் ஆடிட்டு இருக்கான். உனக்கு காக்கா விழுப்பலாம் இல்லையே? இல்ல எனக்கு இல்ல. டேய் நிப்பாடுறா, முந்திய உடச்சிருவான் போல இருக்கு. கடன் தொலைல உங்க அப்பா தொங்கிட்டாரு. குடும்ப கஷ்டம் முழுதும் உன் தலையில வந்து விழுந்துருச்சு. ஆக மொத்தத்துல உனக்கும் காசு பிரச்சனை தானா? கவலைப்படாத மச்சான், இனிமே நீ எங்கள்ல ஒருத்தன். ஓகேவா? 3 வேளை சாப்பாடு நான் போடுறேன். என்னாச்சுல? சரி சரி சரி. இன்னொரு தண்டை சோற. ஹலோ பவானி. ஹாய், எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். சரி, நம்மளோட காலேஜ் மென்டர் அப்பாட்ட பேசிட்டியா? இன்னும் இல்லை பவானி. எப்படியாச்சும் நீங்க பேசிடு தெரியுமா? சரி, நான் அப்பாட்ட கேட்கணுன்னு தான் இருக்கோம், ஆனால் பயமாக இருக்குது பவானி. ஏய், டைம் லிமிட்டட், அப்புறம் டைமே இருக்காது. இன்னைக்கு எப்படியாச்சும் அப்பாட்ட கேட்டுரு. சரிலா, நான் இப்போ போய் கேட்குறேன். கேட்டுட்டு உனக்கு கால் பண்ணிட்டா? கண்டிப்பாக கால் பண்ணு. கண்டிப்பாக உனக்கு கால் பண்ணுறேன் பவானி. ஓகே பாய். ஓகே பாய். பா என்னது?
உங்கள்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்ப்பா. என்ன சொல்லு. நான் வெளியூருக்கு போகலான் இருக்கேன்ப்பா. வெளியூருக்கா? ஆமாப்பா. எதுக்கு? நான் மேல் படி படிக்கலான் இருக்கேன்ப்பா. ஊர் உலகத்துலலாம் இருந்து மலேசியாவுக்கு வராங்க படிக்கிறதுக்கு. நீ மலேசியாவில் இருந்துக்கிட்டு வெளியூருக்கு போய் படிக்க போறியா? அதெல்லாம் ஒன்றும் வேணாம். நீ என்ன டிகிரி படிக்கணும்னு ஆசைப்படுறியோ அதை சொல்லு. அதுக்கேற்ற மாதிரி நானே உன்னை ஒரு யூனிவர்சிட்டியில் சேர்த்து விட்டுறேன். பா ப்ளீஸ்ப்பா. ப்ளீஸ்மா, இதுக்கப்புறம் நீ இதை பற்றி என்கிட்ட பேசக்கூடாது, சரியா? உள்ள போ. கட்சி மேலிடம் விரும்பினால் பிரதமர் பதவியை ஏற்க தயார் என்று காங்கிரஸ் துணைத் தலைவர் திரு ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார். ஏங்க பிள்ளை தான் ஆசைப்படுத வெளிநாட்டில் போய் படிக்கணும்னு அனுப்புனாதான் என்னவா? நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று காங்கிரஸ் மீண்டும் ஆட்சி என்ன பேசுற நீ? ஏன் வரும் 17ஆம் தேதி காங்கிரஸ் உயர்மட்ட குருக்கள் சொன்னதெல்லாம் மறந்து போச்சா? மறந்துட்டேன். சிவா, எல்லாம் ஜிம் அடிச்சுட்டு குளிப்பாங்கன்னு பேரு. அது என்ன குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக வந்து ஜிம் அடிச்சுக்கிட்டு இருக்க? எங்கள் அம்மா சொல்லியிருக்காங்க எந்த வேலை செஞ்சாலும் சுத்தமாக செய்யணும்னு. அதான் குளிச்சுட்டு. அதுக்கு இப்படியா? ஆமாம். மாணிக்கம், உனக்கு என்னாச்சு? டேய் உங்ககிட்ட இருந்து எனக்கு உதவி தேவைப்படுதுடா. உதவியா? என்ன உதவி? எனக்கு அவசரமாக ஒரு 1000 ரூபாய் தேவைப்படுது. 1000 இல்லையா? மாணிக்கம், நட்புக்காக நாங்கள் என்ன வேணாலும் பண்ணுவோம். அதுவும் உனக்காக நான் உயிரை கூட கொடுப்போம். கிழிச்ச. ஆனால் நீ கேட்ட அந்த 1000 வழி தான் எங்கள் கிட்ட இல்லை. அதானே மாணிக்கம், எதுக்கு உனக்கு 1000 வழி? அம்மா காசு அனுப்பணும். ஓ, அம்மாக்கா? யார்கிட்டயாவது வாங்கி கொடுக்குறீங்களா? வாங்கி கொடுக்கலாம், ஆனால் நாங்கள் தான் ஜில்லா. அதான் எல்லா இடத்துலையும் வாங்கியாச்சே. பாரு சொல்லிட்டான் பதில. என்ன பண்ணலாம்? ஏதாச்சும் பண்ணுமே. 1000 வழி தேடி ஆகணும். நெக்லஸ்க்கும் காசு தேடணும். நெக்லஸா? அப்போ காடி அண்ணன் காடி. அண்ணன் வெளியூர்ல இருந்து வர வரைக்கும் நான் தான் பாத்துக்கணும். இங்க பாக்காத. ஓ, விற்க முடியாதுல்ல? முடியாது முடியாது. ஓகே. சிவா சிவா சிவா, 2 மாசம் சேவை காசு கட்டல. 2 பேரும் தண்டத்துக்கு வேற இருக்கீங்க. மனசுல வச்சுக்கீங்க. அது வேறையா? இப்போ என்ன பண்ணுவோம்? சரி, இந்த பிரச்சனைக்கு நானே ஒரு முடிவு கட்டுறேன். நானே ஒரு நல்ல பிளான் போடுறேன். ஐயோ, எங்க போய் முடிய போதோ? ஓகே. என்ன சொன்ன? ஒன்றும் இல்லை. ஓகே. ஜிம்மில் ஆடுறியா? இல்லை வேணாம். 1 6 பேக்? நீ 1 பேக் வச்சிருக்க. இட்ஸ் ஓகே. ட்ரை. வேண்டாம். ஓகே. இது நடக்க போகுது. ஹலோ ஹலோ சார், சில்லியன் ஹியர். ஹாய் சில்லியன், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நம்ம ரொம்ப சிறப்பாக இருக்கும் சில்லியன். சார், ஒரு சின்ன விஷயமா கால் பண்ணேன். தெரியுது, உங்கள் தென்ற விஷயம் தானே. நிறையா காம்படிஷன் தான் இருந்தாலும் நான் உங்களுக்கே முடிச்சு கொடுக்க பார்க்குறேன். கவலைப்படாதீங்க. ஓ, தேங்க்யூ. அது மட்டும் இல்லாமல் கடந்த 13 வருஷமாக உங்கள் டிரான்ஸ்போர்ட் தானே எங்களுக்கு உறுதுணையாக இருக்குது. தேங்க்யூ சார். கவலைப்படாதீங்க, உங்களுக்கு வந்து சேர வேண்டிய ஷேர் கரெக்டாக வந்துடும். ஓகே சில்லியன், இப்போ எனக்கு ஒரு மீட்டிங் இருக்குது, நம்ம அப்புறமா பேசலாமா? ஓகே ஓகே பாய். ஓகே பாய். ஏய், சேனலை மாற்று, கார்ட்டூன் பார்த்துக்கிட்டு இருக்கேன். சில்லியன், உள்ளுக்கு வரலாமா? ஹே சேது, உள்ளவா உள்ளவா. டாடா பாரு, உடம்பு குறையவே இல்லை. அது குறையாது. நல்ல சாப்பாடோ? ஆமா, ரொம்ப நாள் ஆச்சு பார்த்து. உன் தங்கச்சி ஆச்சே. அது சரி அது சரி. உட்காரு. என்ன திடீர்னு இந்த பக்கம்? என்னடா அப்படி கேட்குற? நீ தான் அந்த போலீஸை கேட்டிருந்த. ஓ ஆமால. எங்கே இது எடுத்து வந்திருக்கியா? இருக்கு இருக்கு இருக்கு. கொடு பார்ப்போம். இதோ இந்தா. உன் பேரில் இருக்கிற 1 மில்லியன் பாலிசி 3 மில்லியன் மாற்றியாச்சு. ஓகே. கே கல்யாணி, உன் பேரில் இருக்கிற அதே 1 மில்லியன் 3 மில்லியனுக்கு அப்கிரேட் பண்ணியாச்சு. மகேஷ் பேரில் இருக்கிற 3 மில்லியன் 5 மில்லியனுக்கு அப்கிரேட் பண்ணியாச்சு. அதுக்குள்ளே இருக்கிற டாக்குமெண்ட் இது ஒரிஜினல். பார்த்துக்கோ. ஓகே. பாரு, இது உன்ட்ட கொடுத்து நான் மறந்தே போயிட்டேன். அதாவது சில்லியன், யாரும் செய்யாததை நீ கரெக்டாக செய்கிற. எதை சொல்கிற நீ? அதாவது நிறையா பேர் பிஸ்னஸ் இம்ப்ரூவ் ஆகிறப்ப
இந்த பாலிசியை அப்கிரேட் பண்ண மறந்துடுறாங்க. இதை நீ கரெக்டாக பண்ணிக்கிட்டு இருக்க, அதான் சொன்னேன். அதிகமாக சம்பாதிக்கும் போது தான் அதிகமாக சேமிக்கணும்னு எங்கள் அப்பா சொல்லி கொடுத்துருக்காரு. அப்படியா? பரவாயில்லையே, நல்ல விஷயம் தான் சொல்லி கொடுத்துருக்காரு. சரி, சரியான நேரத்தில் தான் வந்திருக்க, சாப்பிட்டு போயிடலாம். இருங்க சாப்பாடா? இப்ப சாப்பாடு ரெடி பண்ணிடுறேன். இல்லைமே, ஆக்சுவலி எனக்கு ஒரு லஞ்ச் அப்பாயின்மெண்ட் இருக்குது. அந்த வேலை இது கொடுத்து போகலான்னு வந்தேன். ஓகே, இன்னொரு நாளைக்கு கண்டிப்பாக நான் வரேனே. கண்டிப்பா வந்து சாப்பிட்டு போகணும். ஐயோ, கண்டிப்பாக நான் வரேம்மா. நீ சொன்னா நான் வராமல் இருப்பேன். அதானே. வந்து நான் இலை சாப்பாடே சாப்பிட்டு போகிறேன். சரியா? ஓகே ஓகே. சரி, 4 இடத்துக்கு போறியா, டை அடிச்சா என்ன? இதா அங்கே மட்டும் என்ன வாழுதான் பாருமே. நீ கிளம்பு, நான் சொல்கிறேன். கால் பண்ணுறேன் அப்பப்ப. ஓகே, முதல்ல நாக்காளியா மாற்று, எழுந்திரிக்கவே முடியல. நீ வெயிட்டா குறை. சரி சரி சரி, பார்த்து போ. ஓகே, இதை பத்திரமா எடுத்து வை. பாரு, உன் சாப்பாடை சாப்பிடுன்னு சொன்னாலே அவன் 10,000 சாக்க சொல்லி தப்பிச்சு போறான். நான் தான் மாட்டிக்கிட்டேன். இதே பொழப்பா போச்சுல என் சாப்பாடை பத்தி இப்படி சொல்றதுக்கு. இன்னைக்கு உங்களுக்கு சாப்பாடு கட். இன்னைக்கு தப்பிச்சுண்டா சாமி, நாசி ஆயமுக்கு போவோம். சிவா, என்ன ஒரு மார்க்கமாக இருக்க? நான் வில்லனாக போகிறேன். வில்லனாக போறியா? அதுவும் 80s வில்லன். அவங்க கையெல்லாம் பூனை, எனக்கு கிடைக்கல, அதனால பொம்மை. சிவா, மொக்க போடாமல் விஷயத்தை சொல்லு. நம்ம பிரச்சனை எல்லாத்துக்கும் ஒரு முடிவு வந்துருச்சு. முடிவா? என்ன முடிவு? செலியன்னு ஒரு பெரிய பணக்காரன். சரி, இருக்கட்டும். அவனுக்கு ஒரே பொண்ணு. சரி, அதுவும் இருக்கட்டும். அந்த ஒரு பொண்ணை நம்ம கடத்த போறோம். கடத்த போறோமா? ஆமா. இந்த ஆட்டத்துக்கு நான் வரல. நம்ம கேட்டா யாரும் கொடுக்க மாட்டானுங்க. அதுக்கு நம்மளே எடுத்துக்க வேண்டிதான். எனக்கு ஒன்றும் இது சரியா படல. எல்லாம் சரியா வரும். சிவா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. பயமா இருக்கு? உனக்கு காசு வேணாமா? வேணும். அப்புறம் பயத்தெல்லாம் தூக்கி வச்சுட்டு என் கூட வர. ஓகே, சரி. நான் வரல, நீங்க போங்க. ஜிலா, வெரி சிம்பிள். நாங்க மாட்டோம்னா உன்னையும் கொத்து விட்டுருவோம். அப்படின்னா ஓகே. எதுக்கு? மாட்டி விடுறதுக்கா? ஓகே. உடனே அந்த பொண்ணை நான் காட்டினல அந்த பொண்ணை தான் தூக்குறோம். எது சைஸாக இருக்கா? அதான். டேய், நீ ஏன்டா உன் ரேஞ்சுக்கே பார்க்குற? அந்த பொண்ணுலாம் கடத்தினா தூக்க முடியுமா? அப்புறம் நீ எந்த பொண்ணை சொல்கிற? அந்த சின்னதாக கட்ட சர் போட்டிருக்கல, அந்த பொண்ணு தான். கண்டிப்பாக தூக்குறோம். ஓகே ஓகே. ஜிலா, என்ன சொல்கிற? இந்த வீடு தான். பணக்காரன் பார்த்தாலே தெரியுது. யாராச்சும் இருக்காங்களான்னு பார்ப்போம். என்னடா யாருமே இல்லை? ஆமாம், யாரையும் காணுமே. போ 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 போ. அம்மா அம்மா காலேஜ் போயிட்டு வரேம்மா. சரி, போயிட்டு நேரத்தோட வா. இங்கேயும் அங்கேயும் போய்கிட்டு இருக்காத, தெரியுதா? சரிம்மா, சீக்கிரமா. போயிட்டு வரேம்மா. Okay, bye. ஓகே, சரி.
எப்படியும் அந்த பிள்ளை இந்த வழியில தான் வரணும். வீடு நல்லா இருக்கு, மறுபடியும் பார்க்கலாமா? அடிங் கடத்த தானே வந்து. வீடு அழகா இருக்கு, அதை சொல்ல வந்தேன். சரி ஓகே வா, பின்னால வா. பார்த்துட்டியா? பார்க்கணும்னு சொன்னேன். டெய்லி யாரும் வராங்க, போ 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 போ. எஸ்கியூஸ் மீ, நான் உங்களை கடத்த போகிறேன். செருப்பு பிஞ்சிரும். ஏன் சிவா திரும்பி வரான்? திரும்பி தான் வரணும். நேராக போனால் வேற எங்கேயாச்சும் போயிடும். சிவா என்ன பண்ண முடியும்? ஏன் செருப்பு பிஞ்சிருமா? என்ன மரியாதை இவ்வளோ குறவா இருக்கு? அவங்க வீட்டில் சொல்லி கொடுக்கலையோ? டேய் ஐடியா என்னோட, நான் தான் தூக்குவேன். வந்து தொலை. ஸ்டாப். நீ தூக்குடா, நான் தூக்குடா. 1 2 ஜூஸ் ஜூஸ். டேய் தலகார போடு. சாரி தூக்குங்கடா, தூக்குங்கடா. வாய் புட, வாய். ஏன் வாயிலடா? வீசு. சத்தம் போடாத. வாய் மூடு. சத்தம் போடாத. நல்லா கட்டுறா. என்னடா பண்றீங்க நீங்க? கையை நல்லா இறுக்கி கட்டு. முடியாச்சு. சிவா இப்ப என்ன பண்ண போற? ஏய் நீ ஏன்டா அவளே ஊருன்னு பார்த்துட்டு இருப்ப? என்ன பார்த்து செருப்பு பிஞ்சிர சொல்லிட்டாடா. எலிஃபன்ட் க்ளூ வாங்கி ஒட்டி கொடுத்துலாம்டா. படிக்கிற காலத்துல எத்தனை செருப்படி வாங்கியிருப்பேன், எத்தனை செருப்பு ஒட்டி கொடுத்துருப்பேன். ஒட்டிடலாம். அடுத்து என்ன பண்றது? இப்ப அடுத்து போன் அடி. அவங்க அப்பாவுக்கு போன் அடிக்கும். ஏய் நம்ம போனா அவ போன் தடி. அது ரைட் தான். வா தோபரி செக் பண்ணு. தோபரி அங்க இருக்கு போடு. கொண்டா. நீ போ. வாய மூடு. தீரம். என்னங்க மணி 2க்கு மேல ஆகுது. மகேஷ் ஒன்னும் வீட்டுக்கு வரல. கொஞ்சம் சீக்கிரம் வரீங்களா? என்ன ஏதுன்னு பார்க்கலாம். கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. டேய் என் கேர்ள் ஃப்ரெண்டோட அத விடு. அவங்க அப்பா நம்பர் தெரியும். அவங்க அப்பாக்கு ஃபோன் அடி. கல்யாணி ஏங்க புள்ளைய காணோம். 2 மணில இருந்து நான் கால் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இன்னும் காணோம். அடி. ஓகே அதுக்கு முன்ன இதை எடுத்துருவோம். ஆமா என்னது இது? ஏய் என்ன பேச போறோம்? டயலாக் பா. பேசு. ஃபர்ஸ்ட் டைம் பண்றோம்ல. டென்னிஸ்க்கு போயிருக்கோம். கோச்சுக்கு கால் பண்ணி பாரு. கோச்சுக்கும் கால் பண்ணிட்டேன். அவங்க இல்லையா? உங்க அம்மா வீட்ல? அம்மா வீட்லயும் இல்ல. எங்க போலீஸ்க்கு சொல்லிட்டா? இல்ல போலீஸ்க்கு போவேனா? இது அந்த அளவுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் வேணா காலேஜ் வரைக்கும் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். யாரு? மகேஷ். எங்க இருக்கான்னு கேளுங்க அவளை. மகேஷ் எங்க இருக்க நீ? ஹலோ சலியன், ஏன்னா மகளை காணோன்னு துடிச்சுக்கிட்டு இருக்கீங்களா? ஏய்
யார் நீ? இங்க பாரு, உன் மகன் எங்க கஸ்டடியில தான் இருக்கு. மகன் உயிரோட வேணும்னா நீ 1 லட்சம் வெள்ளி கொடுக்கணும். எக்ஸ்ட்ரா 10,000 வெள்ளி கேளு. எதுக்குடா? காடிட்டே நாளையும் மாத்திடுவோம். ஸ்கீட் பண்ணல, ப்ளீஸ் பேசு. செலியன், ஒரு சின்ன சேஞ்ச். நீங்க எங்களுக்கு 1,10,000 வெள்ளி கொடுக்கணும். சிவா, ஏன் வில்லன்ஸ் இருப்படா, பயப்படணும்ல. எனக்கே பயமா தான் இருக்கு. சரி பேசு. எப்படி? ஏய், நீ கேட்குற காசை நான் கொடுத்துட்றேன். என் மகளை ஒன்றும் பண்ணிடாத. யோ, என்னையா அதுக்குள்ள ஓகே சொல்ற? எவ்வளவு டயலாக் இருக்கு தெரியுமா? எவ்வளவு கஷ்டப்பட்டு எழுதுனேன் தெரியுமா? எல்லாம் முடிஞ்சோட ஓகே சொல்லியா ப்ளீஸ். அதுக்குள்ள ஓகே சொல்றான் பாரு. வெரி குட். அப்ப எங்கன்னு அப்புறம் கால் பண்ணி சொல்றோம். அது வரைக்கும் வெயிட் பண்ணு. போலீஸ் கீலீஸ்னு போன மகளை உயிரோட பார்க்க முடியாது. இல்ல இல்ல இல்ல, நான் போலீஸ் போல. நான் கொடுத்துட்றேன், காசு கொடுத்துட்றேன். ஏண்டா? இதுதான்டா பயங்கரமா இருக்கு. நான் அப்புறம் கால் பண்றேன். ஹலோ 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 ஹலோ. ஏங்க, என்னாச்சு? ஏன் பயப்படுறீங்க? ஏன் என்னாச்சு? மகேஷ கடத்திட்டாங்க. மகேஷ கடத்திட்டாங்களா? எனக்கு பயமா இருக்கு. எனக்கு பிள்ளை வேணும். என்ன பிஞ்சி போன சிறுபாலை ஒன்று அடிப்படு. டேய், அந்த காசுல ஒரு நெக்லஸ் வாங்கி என் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு. இது உன் வேலை. என்னடா? அவ பிஞ்ச செருப்பால அடிப்ப சொல்றாடா. இப்ப நீ போல நாங்க ஒன்ன சப்பாத்தியால அடிப்போம். எல்லாரும் சப்பாத்தில அடிச்சா நான் எங்கடா போறது? ஹலோ. ஏய், நான் ஒரு முக்கியமான கால்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். உன்கிட்ட அப்புறம் பேசுறேன். போனை வை. ஹலோ ஹலோ சார். ஹலோ, ஏன் சொல்லி உங்கள் வாய்ஸ் ஒரு மாதிரியா இருக்கு? ஏதாவது பிரச்சனையா? இல்லை, அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார். சொல்லுங்கள். சிலியன், ஒரு பேட் நியூஸ். என்ன பேட் நியூஸ்? இந்த தடவை என்னால் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியல சார். எனக்கு புரியல. டெண்டர் வேற ஆளுக்கு போயிடுச்சு சார். என்ன சொல்கிறீங்க? உங்களுக்கே தெரியும் இந்த கான்ட்ராக்ட் தான் என்னோட ரைஸ் பால். சாரி சிலியன், நம்ம அடுத்த முறை ட்ரை பண்ணலாம். சிலியன், எனக்கு ஒரு கால் வருது. நான் அப்புறமா உங்கள்கிட்ட பேசுறேன். பாய் சார். இல்லைம்மா, நான் தான் உனக்கு வாங்கி கொடுப்பேன்னு சொன்னல. கண்டிப்பாக வாங்கி கொடுப்பேன். நான் அதுக்காக தான் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன்டா. சேடா டார்லிங், இந்த மாதிரிலாம் நீ என்னை ஏசக்கூடாது. சரி சரி, நான் ஒரு முக்கியமான மீட்டிங்கில் இருக்கேன். மீட்டிங் முடிச்சு நான் உனக்கு அப்புறம் கால் பண்ணுறேன். பாய் பாய். ஓகே. இதுக்கு மட்டும் குறைச்சல. என்ன பண்ணுறது, நெக்லஸ் வர வாங்கி கொடுக்கணும். ஏன் சிவா, எப்போ முடிக்க போகிற? என்னடா இப்போ தான் வாங்கி கொடுத்த, எப்போ முடிக்க போகிறேன்ற? இதை சொல்லப்பா. மகேஷோட கதையை சொன்னேன். மகேஷோட கதையை முடிக்கலாம், கூடி சீக்கிரம் முடிச்சிடலாம். ஆனால் இன்றைக்கே அவங்க அப்பனுக்கு கால் பண்ணோம்னா அந்த கத்து இருக்காதுடா. ஒரு பில்டப் கொடுத்தா தான்டா அவன் பயப்படுவான். அவன் போலீஸ் கீலீஸ் போகிறான், மாட்ட போகிற பாரு நீ. போலீஸ் போவான். சரி, அது என்ன கிளீஸு? ஃப்ளோவில் வந்துருச்சுப்பா. நீ ஃபோன் அடிச்சியா? டே, அடிப்போம் கண்டிப்பாக. அவங்க அப்பங்கிட்ட வந்து காசு பிடிங்கலாம். நான் தான் அன்றைக்கே வந்து ஒரு பயங்கர சிரிப்பு சிரிச்சேன், பார்த்து தானே. டே டே, நடந்து போ. சொல்லுங்க மிஸ்டர் சேது. இல்லை சேது, அவர் 2 நாளாக ஆஃபீஸ் பக்கத்தே வரல. ஓகே ஓகே.
அவங்க அப்பா மட்டும் ஒத்துக்கலைன்னா இல்லையே கதையை முடிச்சிடும். ஏய் வேணாம்ப்பா, பெரிய பிரச்சனை ஏறப்போகுது. அப்புறம் காசு கொடுக்கலாம் எப்படி? நமக்கு முக்கியம் டபுள் பணம். பயமுறுத்திட்டோம்ல, அப்புறம் அந்த பிள்ளைய அனுப்புற மேட்ரு. டேய் என்னடா நடக்குது இங்க? என்ன நடந்துச்சுன்னா, நல்ல வேலை, கெண்டத்துல இருந்து தப்பிச்சாச்சு. நீ ஓகே, நான் தான் நெக்லஸ் எப்படி வாங்கி நீ தரேன். அதுலயே இரு. உங்க 3 பத்தியும் பார்த்தா கிட்னாப் பண்றவங்க மாதிரி தெரியல. உங்களுக்கு ஏதோ பணம் பிரச்சனை, அதனால தான் என்ன கிட்னாப் பண்ணியிருக்கீங்க. உங்களுக்கு பணம் தானே வேணும், கவலைப்படாதீங்க. நான் எங்க அப்பாட்ட பேசி உங்களுக்கு வாங்கி தரேன். எல்லாம் கரெக்டா நடக்குது. ஆனா பணத்துக்காக இந்த மாதிரி தப்பான ஒரு விஷயத்துல என்னைக்கும் இறங்கிடாதீங்க. அதுவே உங்களை ஆபத்துல கொண்டு போய் விட்டுரும். சரி, அப்பனா உனக்கு எங்க மேல கோவம் இல்லையா? என் அண்ணனுங்க மேல எனக்கு கோவம் வராது. சிவா பாத்தியா? என்னங்க? ஏய் சேது உட்காரு. நான் உள்ளுக்கு போறேன். டேய் என்னடாச்சு உனக்கு? ஃபோன் பண்ணால் ஃபோன் எடுக்க மாட்டேற, ஆஃபீஸ்க்கு ஃபோன் பண்ணால் 2 நாள் ஆஃபீஸ்க்கு வரலன்னு சொல்கிறாங்க. என்னாச்சுடா? ஒன்றும் இல்லைடா. சொல்லுடா, என்னாச்சு? ஒரு பெரிய தெண்டர் ஒன்று கைவிட்டு போச்சு, அதான் அப்செட்டாக இருந்தேன். இவ்வளோதானா? இதுக்கா ஃபோன் எடுக்காமல் இருக்க? இதெல்லாம் ஒரு மேட்ராடா? டேய், நீ வாழ்க்கையில் எதிர்நீச்சல் போட்டு வந்தவன். இவ்வளோ சொத்தம் நீ ஒத்தால சம்பாதிச்சது, இதெல்லாம் ஒரு விஷயமாடா? டேய், உன்னை நம்பி 25 குடும்பம் இருக்குடா, அதை மறந்துட்டியா? இதெல்லாம் ஒரு மேட்ராடா? இது போனால் இன்னொன்று. சரி, மகேஷுங்க? மகேஷ் குட்டாளி கூட வெளியே போயிருக்கு. ஓகே சரி. டேய், நான் சொன்னால் கேட்குறியா? நீ எதுக்கும் உன் ஜாதகத்தை எடுத்துகிட்டு போய் ஒரு நல்ல ஜோசியரை பாருடா. ஏன்னா சில நேரத்தில் இந்த நேரம் சரியில்லைன்னா கூட இந்த மாதிரி சின்ன சின்ன தடங்கள் வர செய்யும். புரியுதா? கவலைப்படாத, எல்லாம் சரியாக வரும். நீ நிம்மதியாக படுத்து தூங்கு, சரியா? நாளைக்கு பொழுது விடியும் போது நல்ல பொழுதாக விடியும், புரியுதா? அதுக்குன்னு ஃபோன் எடுக்காமல் இருக்காத. சாப்பிட்டியா? சாப்பிட்டேன். சரி, உடம்பு பார்த்துக்கோ. சிவா, அவங்க அப்பா கால் பண்ணி மெயின் ரோட்டுக்கு வர சொல்லு, அங்கே விட்டுட்டு போயிடுவோம். உங்கள் அப்பாவுக்கு ஒரு கோலை போடுங்க. சரிண்ணே, இந்தாங்கண்ணே. ஹலோ மிஸ்டர் செலியன். சொல்லுங்க. மகேஷை கொண்டாந்து மெயின் ரோட்டில் விடுறோம். இப்போவே நீங்கள் வந்து கூப்பிட்டு போயிருங்க. சரி. அது காசு. ஹலோ ஹலோ ஹலோ, எங்க என்னாச்சு? மகேஷை ரிலீஸ் பண்ற சொல்லிட்டாங்க, நான் போய் கூட்டு வந்துடுறேன். சரி சரி சீக்கிரம். இந்த பாரு, நான் வர வரைக்கும் யாருக்கும் ஃபோன் பண்ணக்கூடாது. இல்ல இல்ல, யாரும் கூப்பிடல, சீக்கிரம் வாங்க.
சரிண்ணே, நான் கிளம்புறேன். நீங்கள் இங்கே இருக்காதீங்க. இங்கே இருந்தீங்கன்னா அப்பா பார்த்தா நல்லா இருக்காது. நான் கிளம்புறேண்ணே. சரிம்மா, மறுபடியும் எங்களை மன்னிச்சிரு. அப்பா வந்துருவார்ல? வந்துருவாருண்ணே, கவலைப்படாதீங்க. மகேஷ் அப்பா கிட்ட சொல்லி அந்த காசு. சிவா சாமரி. சரிம்மா, நீ பார்த்து போ. போயிட்டு வரேண்ணே. ஓகே. மகேஷ், 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 எங்கங்க மகேஷ்? ஏமாத்திட்டானுங்க. என்ன சொல்றீங்க? என்ன சொல்றீங்க நீங்க? ஏமாத்திட்டாங்களா? மகேஷ் வரல. என்ன மகேஷ் வரலையா? மகேஷ் வராது. இல்ல இல்ல, எனக்கு மகேஷ் வேணும். மகேஷ், வாங்க போலீஸ்க்கு போலாம். நம்ம போலீஸ்க்கு போலாம் வாங்க. சும்மா 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 சும்மா. நான் பாத்துக்கிறேன். மகேஷ், சிவா, மகேஷ் கால் பண்ணி பார்த்தியா? நானும் 3 நாளாக ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஃபோனை எடுக்கவே மாட்டுது. ஒருவேளை ஃபோன் பேசிக்கிட்டு இருந்துச்சோ? 3 நாளாவா? ஆமால. எனக்கு ஒரே டவுட்டாக இருக்குது. நம்ம மகேஷ் கொண்டு போய் வீட்லேயும் விடல, மெயின் ரோட்டில் விட்டு வந்துட்டோம். அவங்க அப்பா வந்து கூப்பிட்டு போனாரா இல்லையான்னு கூட தெரியல. நீ என்னதான் சொல்ல வர? பேசாமல் நம்ம மகேஷ் வீட்டில் போய் பார்த்தா? வீட்லையா? நான் வரல. அவங்க அப்பா தெரிஞ்சு கண்ட தொண்டமாக வெட்டி போட்டுருவான். நம்ம தான் மூஞ்சே காடலையே. ஆமால. ஒருவேளை குரலை வச்சு கண்டுபிடிச்சிட்டானா? இருக்க வாய்ப்பில்லை. ஏன்னா ஃபோனில் உன் குரல் ஈத்த குரல் மாதிரி இருந்துச்சு. ஆமால? ஆமாம். அப்போ போய் பார்க்கலாம். போகிறோம். போகிறோம். ஆமாம். ஓகே. ஏய், போகிறோம். இங்கிட்டு போகிறான். நீர் எனக்கு குளிக்க போகுது. ஏ கும்கி, வா. இப்போ எதுக்கு அழுந்துட்டு உட்காந்துருக்க? மகேஷ்க்கு ஒன்றும் ஆயிருக்காது. அப்படியே நான் விட்டுருவேன். இல்லைங்க, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. மகேஷ்க்கு மட்டும் எது ஒன்று ஆயிடுச்சுன்னா என்ன உயிரோட பார்க்க முடியாது. வாய மூடு. என்ன பேசுற நீ? மகேஷ்க்கு ஒன்றும் ஆயிருக்காது. யாரோ வந்திருக்காங்க, கண்ணத்தோட. இதோ வராரு. இதோ. அங்கிள், மகேஷ் இருக்காங்களா? நீங்களா யாரு? நாங்களாம் மகேஷோட ஃப்ரெண்டு அங்கிள். கால் பண்ணோம், மகேஷோட ஃபோன் கிடைக்கல. அதான் நேரடியாக வீட்டில் பார்க்கலான்னு வந்துட்டோம். ஓ சரி, உள்ள வாங்க. ஓகே, வா போ. அங்கிள், மகேஷ் இல்லைங்க? மகேஷ் வெளியூருக்கு போயிருக்கு. வெளியூருக்கா? எப்போ போச்சு அங்கிள்? தண்ணி எடுத்துக்கங்க. சரிங்க. 2 வாரம் இருக்கும். 2 வாரமா? இருக்க வாய்ப்பு இல்லையே. அங்கிள், நீங்க எதையோ முறைக்கிறீங்க. மறைக்கிறீங்க. உண்மையை சொல்லுங்க அங்கிள். மகேஷ் எங்க? சொல்லுங்க அங்கிள், பயப்படாதீங்க. சொல்லுங்க அங்கிள், சொல்லுங்க. கிட்னாப் பண்ணிட்டாங்க. கிட்னாப் பண்ணிட்டாங்களா? கிட்னாப் பண்ணிட்டாங்களா? நம்ம தானே பண்ணோம். யார் அங்கிள்? தெரியல.
என்ன மோட்டிவ் அங்கிள்? வேற எதுக்கு? காசுக்காக தான். காசு எவ்வளவு கேட்டீங்க அங்கிள்? ரொம்ப வியட்டா 1,10,000 வெள்ளி கேட்டாங்க. அப்ப என்ன அங்கிள்? அவங்க கேட்ட மாதிரி காசு எடுத்துட்டு போனேன். வந்து மெயின் ரோட்ல நிக்க சொன்னாங்க. சரி. ரொம்ப நேரமா நின்னேன். மகேஷ் வரல. மகேஷோட ஃபோனுக்கு கால் பண்ணாலும் ஃபோன் சுவிட்ச் ஆஃப்லேயே இருக்கு. என்ன ஆச்சோ ஏதாச்சோன்னு இன்னமும் நாங்கள் பதட்டத்தில் தான் இருக்கோம். நீங்கள் போலீஸ்க்கு ரிப்போர்ட் கொடுத்தீங்களா இல்லையா? இல்லை. போலீஸ்க்கு போனால் எங்கள் பொண்ணை கொன்றுவேன்னு மிரட்டுறாங்க. எங்களுக்கு இருக்கிறதோ ஒரே பொண்ணு. அந்த ரிஸ்க் எடுக்க நாங்கள் விரும்பலை. அங்கிள், நீங்கள் கவலைப்படாதீங்க. இனிமேல் இது உங்கள் பிரச்சனை மட்டும் இல்லை, எங்களோட பிரச்சனை. மகேஷ்க்கு ஒன்றும் ஆகாது, நாங்கள் பார்த்துக்குறோம். நீங்கள் பயப்படாதீங்க. தம்பிகளா, உங்களெல்லாம் பார்க்க ரொம்ப நல்ல பிள்ளைங்களா தெரியுறீங்க. எப்படியாவது எங்கள் மகளை கண்டுபிடிச்சு எங்ககிட்டயே ஒப்படைச்சிடுங்க. உங்களுக்கு புண்ணியமா போயிடும். ஆண்டி, நீங்கள் கவலைப்படாதீங்க. உங்கள் பொண்ணை கண்டுபிடிச்சி நாங்கள் தப்படிக்கிறோம். ஒப்படைக்கிறோம். அசம்மா மாட்டி விட்டானே, எல்லாம் தெரிஞ்ச மாதிரி செய்வான். பார்க்குற பாருங்க பாரு. நான் அப்பவே சொன்னேன், உன்னால எவ்வளவு பிரச்சனை பாரு. நம்ம எதுல மாட்ட போறோம் சிவா? இப்போ நடந்தது நடந்துருச்சு. இப்போ அதை பற்றி யோசிச்சு எந்த பிரயோஜனமும் இல்லை. ஆனால் இப்போ எங்கே மகேஷ்? எங்கே போச்சு? ஒன்றுமே தெரியல. எவனோ ஒருத்தன் அவன் கை வரிசையை காட்டிட்டான். இப்போ நம்ம கை வரிசையை காட்டணும். இந்த மகேஷ் புள்ள எங்கே போச்சு, என்ன ஆச்சு, ஏதாச்சு ஒன்றுமே புரியல. ஜிலா, என்ன ஆச்சோ ஏதாச்சோ இப்போ மகேஷ் தேடியே ஆகணும். டே, நம்மனை எதுக்குடா நம்மளை கொண்டாந்து கோக்குறீங்க? நம்ம கடத்தணும், அப்புறம் கொண்டு போய் விட்டுட்டோம். அவங்க அப்பா வந்து கூட்டு போனா நம்ம பிரச்சனை இல்லைடா. சிவா, ஆரம்பிச்சது நமக்கும் பங்கு இருக்கு. டே, இதில் மங்கே இருக்கட்டும்டா, பங்கே இருக்கட்டும்டா. ஆனால் எல்லா இடத்துலையும் உழுந்து தேடிட்டோம், அவ கிடைக்கல. தட் இஸ் நாட் அவர் ப்ராப்ளம் யா. ஸோ அதனால் அப்படியே விட்டுற முடியாது சிவா. மகேஷ் நல்ல பிள்ளை. சிவா, ஜில்லா சொல்கிறது ரைட்டு. என்ன பண்ணுற? யோசிக்கிறேன். நீ யோசிச்சு தான் இந்த நிலைமையில வந்து நிற்கிறோம். இப்போ ஜில்லா, நீ ஒன்று பண்ண, ஒரு தட்டு கோழி பிரியாணி சொல்லு, சாப்பிட்டுட்டே யோசிச்சுனா கரெக்டான பிளான் கிடைக்கும். ஆரம்பிச்சிட்டியா? கரெக்டாக வந்துட்ட பத்தியா நீ அங்கே? இதை விட்டு அவனுக்கு வேற வேலை சொல்கிறேன். ஒரு தட்டு பிரியாணி வரட்டும், வெளுத்து கட்டுறேன். ஹலோ, சொல்லுங்க பாஸ். ஒட்டுங்கடா. ஓகே பாஸ், ஓகே பாஸ். நான் பார்த்துக்கிறேன் பாஸ். ஓகே.
ஜிலா அண்ணே ES 18 செஞ்சுட்டியா? செஞ்சிட்டேண்ணே செஞ்சிட்டேன். அது செஞ்சிட்டீங்கன்னா அடுத்த மோட்டர் இன்ஜினை செஞ்சிரியா? இதை செஞ்சுட்டு அதை போட்டுறேண்ணே. அதை பார்த்துட்டு கொஞ்சம் சீக்கிரமாக செய்யா. சரிண்ணா சரிண்ணா. ஹலோ இப்பயா? சரி 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 வரேன். பாஸ், சாமி அங்கிள் மோட்டர் பம்பிச்சிட்டான். நான் போய் செஞ்சுட்டு வந்துடுறேன். சரி. இதை நான் வந்து பூட்டிடுறேன். சரி சரி. காலையிலேருந்து விளாண்டு போரிங்காக இருக்குடா. எவ்வளோ நேரம் தான் சீட் விளாண்டுருக்குது, கடுப்பாக இருக்குடா. வேற என்ன தான் செய்யலாம்? என்னதான் செய்யலாம் சொல்லுங்க. பிரசாத், அந்த பொண்ணை ஒரு பாட்டு பாட சொன்னா. என்னம்மா பொண்ணு, ஒரு பாட்டு பாடுறியா? பாட்டா? என்ன பாட்டு? நம்ம பாட்டு தான். பாட்டு பாடுறியா? என்னண்ணே பாட மாட்டேனுது? பொண்ணு, நீ பாட போறியா இல்ல பாட போறியா? வாய் ஒட்டி இருந்தா எப்படா பாடம்? டேப்பை கழட்டி விடுங்கடா. என்னடி பாக்குற? பாடு. இது சரியே இல்லையே, கழுத மாதிரி பாடுது. வேற ஏதாச்சும் பண்ண சொல்லாமா? ஆட தெரியுமா? டேய், கையில ஊத்து விடுங்கடா. இப்ப ஆடுற. வேண்டாம் வேண்டாம். ஆடு ஆடு. பாப்பாக்கு ஒரு நல்ல பாட்டை போடுறோம். ஒழுங்கா ஆடுற நீ. இப்ப இந்த பாட்டுக்கு ஆட்டோண்ணே.
முடிச்சு தெரியலையா? இங்கிட்டு பாருடா எங்கன்னு தெரியலையா? எங்க அந்த முடிச்சது இல்ல ஏய் இங்கிட்டு பாருடா இங்கிட்டு பாரு திரும்பி பாருடா டேய் இங்கிட்டு ஓகே அங்கிள். நன்றி ஜில்லா காசு நாளைக்கு தரேண்ணே. சரி அங்கிள், பிரச்சனை இல்லை. பயமா இருக்கு, கிட்ட வராத. டேய், நாளா சும்மா இருந்தாலே 10 பேர் அடிப்பேன்டா. சட்டச்சுடுவார் போட்டிருந்தா சுபா ஓடி வந்ததுல மூச்சு வாங்குது. இதுக்கு நான் பதில் அப்புறம் சொல்றேன். நீ வா மகேஷ், போலாம். அண்ணே அடிக்கல. நான் என்ன ஹீரோவா பறந்து பறந்து சண்டை போட? ஏய் சொன்னான் தானே, பிடிங்கடா. ஒரு ஆம்பளைய போட்டு இத்தனை பேர் அடிக்கிறீங்களே, உங்களுக்கு வெக்கமா இல்ல? இவன் யாரா? உன் பாய் ஃப்ரெண்டா? எவன் ஒருத்தன் அடி வாங்கி தெறிக்க தெறிக்க ஓடுறானோ அவன் தாண்டா ஜில்லா. இவனையும் பிடிச்சு கட்டி போடுங்கடா. ஐயோ, மறுபடியும் அடிக்க வரானே, ரொம்ப பேசிட்டு போ. ஏன் மகேஷ், யார் இவனுங்க? எப்படி இவனுங்கிட்ட நீ மாட்டின? அன்னைக்கு இறக்கி விட்டுமா, நீ வீட்டுக்கு போலியா? போலண்ணே, அதுக்குள்ள இவனுங்க வந்து தூக்கிட்டு போயிட்டானுங்கண்ணே. தூக்கிட்டு போயிட்டானுங்களா? ஆமாண்ணே. ஆனா இவனுங்களுக்கு எவனோ ஒருத்த கால் பண்ணிட்டு இருக்கானே. கால் பண்றானுங்களா? ஆமாண்ணே. இது பெரிய கதையா இருக்கும் போல இருக்கு. எனக்கு என்னமோ பயமா இருக்குண்ணே. எனக்கு அதுக்கு மேல இருக்கு. சரிண்ணே, இப்ப இங்க இருந்து எப்படி என்ன தப்பிக்கிறது? அத பத்தி நீ கவலைப்படாத. சோத்துக்கு வழி இல்லாம 2 பேர் தேடி வருவானுங்க, அப்புறம் தப்பிச்சுக்கலாம். யாருண்ணே அது? டி, என் கண்ணு முன்னாடியே நிக்காதீங்க. அப்படியா? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அதான் முன்னாடி நிக்க வேணாம்னு சொன்னேன், அதான் பின்னாடி வந்தேன். ஐயோ, எனக்கு உங்களை பிடிக்கவே இல்ல. ஷாலினி, வைடாமா? ஏன் திடீர்னு இப்படி பேசுற? அப்புறம் என்ன, என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண உங்களுக்கு நேரமே இல்ல, கண்டுக்கிறதே இல்ல. எனக்கு மட்டும் ஆசை இருக்காதா? ஷாலினி, எனக்கு வேற பிரச்சனை, அதை சொன்னாலும் உனக்கு புரியாது. ப்ளீஸ் டோன்ட் ட்ரை டு கன்வின்ஸ் மீ, ஓகே? எனக்கு உங்க கூட சந்தோஷமா இருக்கணும், அவ்வளவுதான். என் பர்த்டே நான் உங்க கூட கொண்டாடணும், புரியுதா? எனக்கு ட்ரெயினிங் இருக்குன்னு 3 நாள் அப்பட போய் சொல்லிட்டு வந்திருக்கேன். என்ன எங்கேயாச்சும் வெளியே கூட்டிட்டு போக ட்ரை பண்ணுங்க ப்ளீஸ். அப்படிதானே எல்லாரும் சொல்லிட்டு வரீங்க. என் மூஞ்சி பார்த்து பேசுங்க. என்ன சொன்னீங்க? அது வந்து திடீர்னு இங்கிலீஷ் பேசுறியா கோவத்துல? எனக்கு புரிய மாட்டுது, கொஞ்சம் ஸ்லோவா சொன்னீங்கன்னா புரியும். நீங்க என்கிட்ட இப்படி பேசிட்டு இருக்காதீங்க. நான் உங்ககிட்ட கேட்டது ஒரே கேள்வி, கூட்டிட்டு போக முடியுமா முடியாதா? ஷாலினி, எனக்கு இப்ப ஒரு 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 பிரச்சனை இருக்கு. பிரச்சனை எல்லாம் முடிட்டோம் கண்டிப்பா. உங்களுக்கு நான் முக்கியம் இல்ல. அப்படி சொல்ல வரலமா. அப்புறம் இப்போ நீங்க பேசுறது இதானே? நான் இந்த பிரச்சனை எல்லாம் முடிச்சுக்கிறேன். ஓகே ஃபைன், உங்க எல்லா பிரச்சனையும் முடிங்க. உங்களுக்கு நான் முக்கியம் இல்ல. ஓகே பை. ஷாலினி, ஷாலினி, அங்கிட்டு போகுது, அங்கிட்டு கடலு. எனக்கு தெரியும். ஷாலினி, ஷாலினி, ஆடா இந்த நேரத்துல ஜில்லாவை காணோம். டேய், இங்க என் காதலே காணோம், ஷாலினியை காணோம், நீ ஜில்லாவை காணோம், ஏரியாவை காணோம், டவுனை காணோம், ஸ்டேட்டை காணோம், சிட்டியை காணோம்ன்ற. போடா ஷாலினி, என் செல்லம், நெல்லி செல்லம், செல்லம். எல்லாம் பொம்பளையும் ஒரே மாதிரி இருக்கீங்க. ஏய் ப்ளீஸ் பேசாதீங்க. நான் பேசுறேன்னா வேற யாருமா உங்ககிட்ட பேசுவா? ஏய் இல்ல, கத்துறதுலயே இருக்கீங்க, கொஞ்சம் நாங்க சொல்றதையும் கேளுங்களேன். ஷாலினி, சிவா, 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 உன்னை நினைச்சா எனக்கு பெருமையா இருக்குடா. நம்ம நண்பன் காணா போயிட்டான்னு சொல்லிட்டு அழுகுற பத்தியா?
என் காதல் போச்சுன்னு சொல்லி அழுதுகிட்டு இருக்கேன். சாலி வேணாம்னு சொல்லிட்டாடா. சரி சரி விடு 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 விடு. இப்போ இங்கே என்ன நடக்குது உனக்கு தெரியுமா? அதான்டா மகேஷ் வேற காணாம போயிட்டா. அந்த பிரச்சனை என்ன முடியல, அதுக்குள்ள ஜில்லா வேற எப்படா காணாம போனா? சிவா, நம்ம வசமா இங்கே மாட்டிக்கிட்டோம். ஆனால் ஒன்று மட்டும் புரியுது சிவா, நம்மளை சுற்றி என்னமோ நடக்குது. என்னடா டேய், என்னடா நம்மளை சுற்றி என்னமோ நடக்குதுன்னு சொல்கிற? கது வேற. நீ பயம் காட்டாதடா. டேய், நெசமாலும் என்னமோ நடக்குதுடா. நம்ம ஜில்லா தேடுவோம் வா. சிவா, எனக்கு புரியுது நீ ஜில்லா மேல ரொம்ப பாசம் வச்சுட்டு எனக்கு தெரியுது. அட போடா, சாப்பிட வழி இல்லாம பண்ணிட்டான்டா. நட்புக்கு உயிர் கொடுப்பேன்னு சொல்லிட்டு தேவாவை கொடுத்துட்டான்டா. என்னதான் பண்றது? ஓட பண்ணிட்டோம், குடிச்சு பிடிப்போம். நான் அதான் சொல்லல, இப்ப ஜில்லா எங்க போய் தேடுறது? டேய், தேடித்தான்டா ஆகணும். அப்புறம் சாப்பிட முடியாது, ஆனா நடந்து தான் தேடணும். மாட்டீங்க? அதை கொடுத்தவன் திருப்பி வாங்கிட்டான். ஜில்லா, சாப்பிட வழி இல்லாம பண்ணிட்டியடா. சிவா சிவா, ஜில்லாவுக்கு கால் பண்ணேன், ஃபோன் கிடைக்கல. ஆமாவா? ஜில்லா அன்னைக்கு மோட்டர் செஞ்சாரு, காசு கொடுக்கல. ஜில்லா கொடுத்துட்றீங்களா? எந்த இடத்துல செஞ்சாரு? இப்படி நேராக போகணும். சிவா, நீ காசை பார்த்தா என்ன நினைக்கிறேன்னு தெரியுது. டேய், சாப்பிட்டு நாளாச்சுடா, இப்போ காசு கிடச்சிருக்கு, சாப்பிட்டு. இப்போ நம்மளுக்கு சாப்பாடு முக்கியம் இல்லை, ஜில்லாவை தேடணும். அவர் சொன்னதை வச்சு பார்த்தா இந்த வேலை எங்கேயாவது தான் இருக்கணும். ஆனால் அவன் இப்படி போயிருக்க மாட்டானே. சரி, தேடிப்போ பார்ப்போம். சிவா சிவா, ஜில்லா கடை மோட்ரு. அந்த மோட்டரா? சரி வா பார்ப்போம். ஒடியா ஒடியா ஒடியா. என்னடா இது எப்பறம் தாண்டது? காலில் தான். பெருசா இருக்க. பெருசா இருக்கு. என்ன சாப்பிடுன்னு சொல்லு, நீ இப்படி வளர்த்து வச்சுக்க. ஐயோ, என்னது? டேய், எங்கடா மாணிக்கம்? மாணிக்கம், ஹலோ 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 ஹலோ, இங்க இருக்கேன். டேய், எப்படா வந்த? ஆண்டவன் எனக்குன்னு ஒரு பாஸ் செஞ்சிருக்கான். ஓகே, மோட்டர் இங்க இருக்கு. சாவி இருக்கா? சாவி இல்லையே. எங்க போயிருப்பான்? சாவி இருந்தா மோட்டர் எப்பயும் அடிச்சுட்டு போயிருப்பாங்க. ரைட்டு, அங்க போயிருப்பானோ? அந்த வேயா இருக்காது. எதுக்கு நம்ம இந்த காட்டுல இருக்க ட்ரை பண்ணலாம்? அங்கேயா? பயமா இருக்க? டேய் போடா. என்னடா? டேய், காத்து வாங்கிட்டு இருக்கேன்டா. அடா போடா வாடா. ஏற்கனவே மூச்சு வாங்குது. எங்கடா போயிருப்பான்? சிவா, யாரு? என்னடா சலங்க சத்தம் கேக்குது? சுத்தி முத்தி காடுதான் இருக்கு. போயிடலாமா? டேய் சந்திரமுகியா, போயிடலாமா? வாடா. நீ மறுபடியும் கேக்குதா? இருக்கு. பயமா இருக்குடா. ஏன்டா காணா இருக்கு? பாரு. டேய், இது ஜில்லாவோட. ஆமா, இங்க தான் எங்கேயாச்சும் இருப்பானோ. இப்படியே போயிருப்பானோ? சரி, நீ இதை இங்கே போடு. வா, இங்க போய் பார்ப்போம். என்னடா தண்ணிலாம் நடக்க விட்டான். இன்னும் எவ்வளவு தூரம் நடக்கணும்னு தெரியலையே. ஐயோ, டேய் தோல்ல இருந்து கையேடுறா. ஏற்கனவே வெயிட்டு. அங்கே போ.
என்னடா இவ்வளோ பெரிய ஒரு காசு வீட்டில் இவ்வளோ பேர் இருக்கானுங்க? எனக்கு இன்னமும் சந்தேகமாக இருக்குடா. ஒருவேளை உள்ளுக்கு கடா கடா வெட்டுறாங்களோ? டேய் செம்மையாக இருக்கும்டா, ஒரு புடி பிடிக்கலாம்டா. நீ சாப்பிட்றதுலே இருடா, முதல்ல ஜில்லா தேடுவோம். ஆமாண்டா, எனக்கு இன்னமும் சந்தேகமாக இருக்குது. இவனுங்களாம் பார்க்க தெர்றவா இருக்கானுங்க. இவனுங்க தான் ஒருவேளை ஜில்லாவை கடத்திருப்பானுங்களோ? சரி வா 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 வந்துட போகிறானுங்க. டேய் வரமாட்டானுங்க, வாடா. ஜில்லா ஜில்லா, டேய் மேலே போய் பாப்பமா. வாடா துவா. என்ன சிவாது? எதுக்கும் இதை வச்சுக்க, எவனாவது வந்தா திடீர்னு போட்டு. ஓகே ஓகே ஓகே. வாடா துவாவா, பார்த்து. வந்துட்டானுங்கடா என் சிங்க குட்டிங்க. ஏய் ஜில்லா, எப்படிடா இருக்க ஜில்லா? எப்படிடா இருக்க? எப்பறம் கண்டுபிடிச்சீங்க? நாங்க கண்டுபிடிச்சிருந்தா மோட்டர்லாம் வச்சு சாப்பிடவே இல்லை ஜில்லா. அதான் தேவ வாங்கி கொடுத்தான்டா. சீக்கிரம் கழட்டுங்க, யாராவது வந்துட போறாங்கன்னு. கழட்டுங்கடா. முட்டாளி இன்னைக்கு தான் பார்த்திருக்கோம் பேசாம. முதல்ல கழட்டி விடுங்கடா, அப்புறம் பேசிக்கலாம். சரி சரி கழட்டா கழட்டா. எழுதிருச்சுலா எழுதிருச்சுலா. வா ஜில்லா. ஐயோ அண்ணே நானே இங்க பாரு, இங்க வந்துட்டோம். ஐயோ வரேன். கழட்டி விடுறா. இருங்கடா, சீக்கிரம்டா சீக்கிரம்டா. வாமா வா வா வா. வாங்கடா. வா வா வா. உங்க வீட்டடியா? ஆமாவா? வெளியடி. சரி சரி வா வா. அப்படியாங்க? டேய் நாங்க கடத்துவோமா, நீங்க காப்பாத்துவீங்களா? என் பாஸ் என்ன மஞ்சா மக்கானா? டேய் என்னடா மாக்கான்றானுங்க, சோறு போடுவானுங்களோ? சிவா மக்கான்ல மஞ்ச மக்கா, அவன் அவனை ஏசுறான். ஓ வேணா ஒரு சேஞ்சுக்கு நாங்க கடத்துறோம், நீங்க காப்பாத்துங்க. எப்படி? டேய் இவனுங்க ரொம்ப பேசுறானுங்க, போட்டு தள்ளுங்கடா. ஸ்டாப் ஸ்டாப். சும்மா இருந்தாலே என் நண்பன் ஜில்லா 10 பேர் அடிப்பான். இப்ப செம்ம கடுப்புல இருக்கான், செம்மையா அடி வாங்க போறீங்க. வசதி எப்படி? என்ன ஜில்லா? அந்த டயலாக பாய்ச்சி தான் உள்ளுக்கு காட்டு காட்டுன்னு காட்டினானுங்க, மறுபடியும் ஏத்தி விடுறீங்க. அப்ப இந்த டயலாக் ஏற்கனவே பாய்ச்சிட்டியா? பாய்ச்சி அடியும் வாங்கிட்டேன். சரி ஓகே, அப்படியே இருங்க. அட்டாக். ஓகே சிவா, நான் ஃபைட் பண்ண மாட்டேன், நீ வந்துரு. டேய் ரொம்ப பேசுறானுங்கடா, போட்டு தள்ளுங்கடா. அவன் என் நண்பன், சத்தம் வராம அடிங்க. சாப்பாடு வாங்கி தரவன், ஏன்னா நட்புக்காக நான் உயிரே கொடுப்பேன். கிழிச்ச. ஏய் மொட்டை, அங்க ஒருத்தன் சும்மா தான் இருக்கான், வாடா தோய்ப்போம். Yellow belt, chocolate belt, black belt, white belt, எல்லாம் பெல்ட்டும். பாப்பா எடுமா. பின்னால போயிருமா? கையெல்லாம் உடைக்கிறீங்க? ஏற்கனவே உடஞ்ச கல்லு அப்படியே பில்டா கொடுத்துட்டேன். அப்ப இந்த பெல்ட்லாம் எல்லாம் பசாமலம் வாங்கி சேர்த்து வச்சிருக்கேன். இங்க பாரு,
நான் இந்த கல்லை உடைச்சதுக்கே கீழே விழுந்து மறுகையாவ ஆயிட்டாங்க. உண்மையா உடைச்சிருந்தா என்ன ஆயிருப்பாங்க? வா பார்க்கலாம். அதுக்கு இந்த கல்லை எடுத்துக்குவோம். ரெண்டு பேரும் நாங்கெல்லாம் மோதிர விரல்லையே அடிப்போம். அடுத்து அங்க பந்தம் என்ன சொந்தம் என்ன போனா என்ன வந்தா என்ன உறவுக்கெல்லாம் கவலைப்பட்ட ஜென்மம் நான் இல்லை. பாசம் வைக்க நேசம் வைக்க தோழன் உண்டு வாழ வைக்க அவனை தவிர உறவுக்காரன் யாரும் இங்கில்லே. உள்ள மட்டும் நானே உசுரக்கூடத்தானே என் நண்பன் கேட்ட வாங்க வயிற்று குத்துறாண்டா. ஐயோ ஐயோ அம்மா ஐயோ அம்மா. அவன் சும்மா இருந்தாலே 10 பேர் அடிப்பான், ஒண்டியா வெளுப்பான். ஜில்லா எனி ஹெல்ப்? நோ தேங்க்ஸ். ஓகே முடிஞ்சு கதை. யாருக்கிட்ட? சிவா எல்லாத்தையும் முடிச்சிட்டேன். வெரி குட். யாரும் வந்துடுறா, போயிடலாம் வாங்க. ஏய் குத்திட்டனே 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 குத்திட்டனே. என்னடா அவன் பின்னால வந்து அடிக்கிறான்? இவன் பிள்ளைனா என்னடா காமெடியமா இருக்கான்டா அவன். போடுறா போலீஸ்க்கு போன. நான்லாம் அந்த காலத்திலேயே இந்த மோதிரம் போடுற விரல்ல 100 பேரை தூக்கி வீசுவேன்டா. யாரு நீ? ஆய திறந்தாலே பொய். மகேஷ் அப்பா மகேஷ் ஸ்டாப். முதுவா புடிடா, காப்பாத்தி இருக்கோம். நீ இங்க வந்தது காரணம் உங்க அப்பா தானே? எனக்கு சந்தேகமா இருக்கு. டேய் இங்க கொண்டு வந்ததே இவனா தான்டா இருக்கும். என்னப்பா பேசுறீங்க? நான் ஏன் என் மகளை கடத்த போறேன்? என் மகளை காணணும் நான் எப்படி தவிச்சுன்னு உங்களுக்கு தெரியாது? நீ தவிச்சு போனியோ கச்சான அவிச்சு போனியோ ஏதோ பண்ணியோ, ஆனா நீ தான் காரணம். உனக்கு எப்படி இந்த இடம் தெரியும்? இந்த காட்டுல உனக்கு என்ன வேலை? அது பயத்துல வாய் கொளருதா வளருதா? இதுக்கு நீ தான் காரணம். ஆனா என்ன மோட்டிவ் தான் தெரியல. ஆமாண்டா, நான் தான் கடத்த சொன்னேன். இப்ப என்ன? என்ன பண்ண போறீங்க? பெத்த மகளை கடத்த எப்படிப்பா உங்களுக்கு மனசு வந்துச்சு? யாரு பெத்த மகன்? நீயா? நீ யாருன்னு உனக்கு தெரியுமா? உங்க அப்பா ஒரு குடிகாரன். குடிச்சு ஒரு நாள் செத்து போனான். உங்க அம்மா புள்ள இல்லாத எங்களுக்கு உன்னை தத்து கொடுத்தாங்க. உங்க அம்மா ஒன்னும் உன்னை வளர்க்க முடியாம தத்து கொடுக்கல. உங்க அம்மாவுக்கு இன்னொரு துணை தேவைப்பட்டுச்சு. கல்யாணம் பண்ணி செட்டில் ஆயிட்டாங்க. உன்னை எங்க புள்ளையா நினைச்சு வளர்க்கலான்னு முடிவு பண்ணோம். அப்பதான் உன் ஜாதகத்தை கொண்டு போய் எங்களுக்கு தெரிஞ்ச குருக்கள் கிட்ட காட்டணும். அந்த ஜாதகத்துல என்ன தெரியுமா போட்டிருந்துச்சு? உன்னோட 5வது வயசுக்கு அப்புறம் நீ எங்க இருக்கையோ அங்க சகல ஐஸ்வர்யங்களும் வந்து சேரும்னு போட்டிருந்துச்சு. அதே சமயத்துல நீ கல்யாணம் ஆகி போனாலோ அல்லது மரணமே ஏற்பட்டாலோ அந்த இடத்துல இருந்து அத்தனை ஐஸ்வர்யங்களும் அந்த இடத்தை விட்டு போயிரும்னு தெளிவா குறிக்கப்பட்டிருந்துச்சு. ஆரம்பத்துல நான் இதெல்லாம் நம்பல. ஆனா நீ எங்க வாழ்க்கையில வந்து சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு எல்லா வசதிகளும் வந்துச்சு. சாதாரண லோரி டிரைவரா இருந்தனா படிப்படியா பல லோரிக்கு சொந்தக்காரனா ஆனேன். நிறைய சம்பாரிச்சேன். ஆனா இதெல்லாம் உன் ஜாதகத்தினால தான் நடக்குதுன்னு அப்ப என்னால உணர முடியல. ஆனா இடையில தற்செயலா நீ காணா போன பாத்தியா? அப்பதான் எனக்கு அடி மேல அடி விழுந்துச்சு. எனக்கு நிறைய பிசினஸ் லாஸ் வந்துச்சு. பெரிய பெரிய டெண்டர் என் கையை விட்டு போச்சு. அப்பதான் உணர்ந்த இந்த ஜாதக மேட்டர். என் வாழ்க்கையில நான் படிப்படியா முன்னுக்கு வந்ததுக்கும் உன் ஜாதகம் தான் காரணம்.
இப்ப கொஞ்சம் கொஞ்சமா எல்லாத்தையும் நான் இழக்கிறதுக்கும் உன் ஜாதகம் தான் காரணம்னு. அப்பதான் இந்த மண்டையில கொஞ்சம் கொஞ்சமா உரைக்க ஆரம்பிச்சிச்சு. நீ கொஞ்ச நாள் இல்லாம போனதுக்கே எனக்கு இவ்வளவு நஷ்டம்னா நீ பாட்டுக்கு எவனாவது கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டுனா ஏன் நிலைமை? என்னால இந்த பண வசதி எல்லாம் இல்லாம இருக்க முடியாது. சுருக்கமா சொல்லணும்னா எனக்கு பாசத்தை விட பணம் தான் முக்கியம். அதான் உன்னை தீர்த்து கட்டிடலான்னு முடிவு பண்ண. என்ன பாக்குற? என்ன பாக்குற? உன்னை தீர்த்து கட்டினா எனக்கு எப்படி லாபம்னு பாக்குறியா? உன் பேர்ல நான் 5 மில்லியனுக்கு இன்சூரன்ஸ் பாலிசி எடுத்து வச்சிருக்கேன். அத்தனைக்கும் நான் ஒருத்தன் தான் வாரிசு. உன் கதையை முடிச்சிட்டா அவ்வளவு காசும் எனக்கு தான். ஆக மொத்தத்துல உன்னை வளர்த்ததுல எனக்கு எந்த கஷ்டமும் இல்ல, நஷ்டமும் இல்ல. அனுப்புங்கடா அவளை. அப்பா அப்பா பணத்தை உன் கண்ணுக்கு பெருசா தெரிஞ்சா என் பாசம் தெரியலையாப்பா? உன் பாசத்தை வச்சுக்கிட்டு நாக்கு கூட வலிக்க முடியாது. இந்த காலத்துல பணம் இல்லாதவன் பணத்துக்கு சமம், ஞாபகம் வச்சுக்கோ. டேய் என்னடா பணம் பணம் பாஸ்த குழி தோண்டி புதைக்கிற? உங்க மாதிரி ஆளுங்க இருக்கிறதுனால தான்டா பாஸ்துக்கு விலை மதிப்பே எல்லாம் போச்சு. வெங்காயங்களா? ஏய் இந்த சென்டிமெண்ட்டுக்கெல்லாம் மயங்கர ஆள் நான் கிடையாது. எனக்கு பணம் தான் முக்கியம், என் பிசினஸ் தான் எனக்கு முக்கியம். அனுப்ப போறீங்களா இல்லையா? என்னடா பண்றது? சிவா அனுப்புனாலும் போட்டுருவான், அனுப்பாட்டியும் போட்டுருவான். கொஞ்சம் பில்டப் பண்றேன். ஏய் நீ என்னடா கேடி? நான் வந்து பில்லா ரங்கா சிவா வீரா. வேற என்னடா ரஜினி படம்? பாபா. ஏய் தலபதிடா, நான் பக்கா ரெட்டி தெலுசா. நான் கேடிடா. டேய் இங்க பார்க்காத, திரும்பி பின்னாடி பாரு, மாட்ன. டாடி டாடி டாடி. டேய் சிரிட்டடா சிரிட்ட. ஓஹோன்னு வான்னு சொன்னேல, இப்ப உள்ள போய் கழித்துன்னு மாமே. சிரிட்டல சிரிட்ட. தக்க விஞ்சே, தக்க மசுல தக்க விஞ்சே. அப்பா அப்பா மகேஷ் நாங்க நட்புக்காக உயிரே கொடுப்போம். ஓகேவா? வாப்பா. கம் ஆன். ஏம்மா அப்பா அப்படி பண்ணாரு? அப்பாக்கு என்னோட பணம் தான் ரொம்ப முக்கியமா போச்சாம்மா. அழாதம்மா அழாத. உங்க அப்பா உன் மேல உயிரே வச்சிருக்காங்க. இந்த பாலா போன பணம் இவரை இப்படி பண்ணிடுச்சு. அதுக்காக தானே உங்க அப்பா ஜெயில தண்டனை அனுபவிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவரை திரும்பி வரும்போது உனக்கு ஒரு நல்ல அப்பாவா, எனக்கு ஒரு நல்ல கணவரா அமைவாரு. சரி அழுதுகிட்டே இருக்காது, வந்து சாப்பிடவா. எந்திரி எந்திரிமா. பி இப்போதான் எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க, என் கூடவே இருக்கீங்க. இப்போ இருக்கிற மாதிரியே எப்பவுமே என் கூடவே இருக்கணும் பி. கேடா செல்லம். டேய் ஒரு வகையா எல்லா பிரச்சனையும் தீர்ந்துச்சுடா. என் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு நெக்லஸ் வாங்கி கொடுத்துட்டேன். ரைட்டு. ஒரு மோதிரம் கூட வாங்கி கொடுத்தேன். பரவாயில்லையே, எனக்கும் நல்ல வேலை கிடைச்சிருச்சு. கடன்லாம் செட்டில் பண்ணிட்டேன். வீட்டுக்கு லோன் போட்டிருக்கேன். கிடைச்சா மச்சான் வேலை கிடைச்சனால தானே லோன் போட்டிருக்கேன். அன்னைக்குமா கிடைச்சிரும். கிடைச்சு வச்சுக்கியேன், என் முதலாளி கடை பக்கத்துல ஒரு கடை திறந்து செட்டில் ஆயிருவேன். அப்படியா? அப்படியே நான் வந்து 1000 வெள்ளி பிச்சம் கேட்டா கொடுப்பேன். லோன் கேன்சலா? ஃபோன் அடிச்சிட்டாங்க. டேய் ஃபோனே வரலடா. அடிச்சிட்டாங்க. ஸ்விம்மிங் பூல்ல எப்படா வரும்? அதெல்லாம் வந்துருச்சு. அட பாவீங்களா. டேய் நம்ம நட்புக்காக உயிரே கொடுக்கறவனுங்க. சரிதான் போடா. அப்படா போடா.
கிளம்பு போ. அம்மா நோண்டாட்டி உங்களுக்கு தூக்கமே வராதுப்பா. அம்மாவை கிண்டல் பண்ணாட்டி ஓடு. எப்படில வேணும் டைரக்டர் கட் பண்ணிட்டாரு. ரொம்பல தெரியுது. நீ ஏன் பாடுற? என்னதான் ஆடிக்கிட்டு இருக்கான். உனக்கு கல் காக்காவில் போய் 3 வேளை 3 வேளை போதுமா? கூட என்ன சாப்பிடுங்க? கரும்பு நம்ம கை வரிசை காட்டு. நல்லா சரிங்க ஒன்மா செலக்ஷன் வந்து ப்ளவர் ஆக்ஷன். சிவா ஒன்று மட்டும் எனக்கு நல்லா புரியுது. ஓங்கி குத்திடுவேன். நம்ம மாட்டிக்கிட்டோம் தான் முதல் வரணும். ஐயோ சிவா வாங்கி கொடுத்தலாம்டா. ஜில்லா யா சிவா மறுபடியும் செருப்பால் அடிக்கிறேன்றான். இப்ப நீ போல நாங்க செருப்பால அடிப்போம். இவன் இங்க போறான். ஓகேடா. எல்லாம் பாருங்க. என்ஜாய். நல்லா. யாமா நீங்க சிரிக்காதீங்க. நான் ஓடுறேன் அப்படி விட இருக்கிறார். இப்படி நிக்க விளையாட்டு. சொன்னேன். நீங்களா? என்ன பண்ண போறீங்க? என்ன பண்ண போறீங்க? நான் பக்கா ரெட்டி தெளிசா கேடி புரியுதா? ஏய் மறந்து போச்சா? ஓகே. சும்மாவா? அல்லடா சிரிக்க. ஓஹோன்னு வரணும்ல. இப்ப உள்ள போய் களி தின்னு மாமே. டங்கா பிஞ்சே டங்கா மசு ஜெயலிஞ்சே.